ஜவஹர்லால் நேரு, குல்சாரிலால் நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, விஸ்வநாத் பிரதாப் சிங், சந்திரசேகர், பி.வி. நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், தேவேகவுடா, இந்தர்குமார் குஜ்ரால், மன்மோகன் சிங், அப்புறம் நரேந்திர மோடி. எப்படியோ ஒரு 20-30 டேக்குக்கு அப்புறம் இந்த 15 பேரோட நேமை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் 1947லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ். ஐ வெல்கம் யூ ஆல் டு த கோர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த வீடியோவில் இந்த பிரைம் மினிஸ்டர்ஸோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாருன்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் தான். அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட். பட் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட இஷ்டத்துக்கு பண்ணிட முடியுமானா முடியாது. ஸோ அவர் எந்த பேசிஸில் பண்ணுவார் அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து எம்பியாக இருக்கணும். எம்பியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. பிரைம் மினிஸ்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த 6 மந்த்ஸுக்குள்ளே அவர் எம்பியாக ஆயிடணும். இதுதான் வந்து பேசிக் ரூல். அண்ட் இது போக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் அவர் வந்து லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ வந்து எம்பியாக இருக்கணும். அண்ட் அது போக எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர், அவங்க யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேறு யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் வந்து இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அது போக இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இன் ரிலேஷன் டு பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட், அண்ட் இது போக அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அண்ட் அலாங் வித் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடெண்ட் பை த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் ஒரு 3 வகையான ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆர்டிகல்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோட டோட்டல் கிளிம்ஸ் இது தான். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவரோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு அசம்ஷன் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். எவ்வளோ சேலரி வாங்குவார், ஒரு கவர்மெண்ட்டோட ஹெட்டே அவர் தான், ஒரு நாட்டோட முதல் தலைவர் அவர் தான், அவர் தான் தலைவர் அந்த நாட்டுக்கு. அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ சேலரி வாங்குவார் அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அவர் எவ்வளோ சேலரி வாங்குவார் அப்படின்னா அவரோட சேலரி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த சேலரி ஆஃப் எ நார்மல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு எம்பி எவ்வளோ சேலரி வாங்குதாரோ அதே சேலரி தான் அவருக்கு இருக்கும். இது போக சம் அடிஷ்னல் அலவன்சஸ் இருக்கும். அப்புறம் அக்காமடேஷன், மெடிக்கல் அலவன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அலவன்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் அவரோட சேலரி நாம்ஸ். அது எக்ஸாக்டாக நான் எவ்வளோ ருபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மினிஸ்டருக்கும் அந்த மினிஸ்டர்ஸ் மேலே பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான் யாரை மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்படின்னா பிரசிடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறத பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பவர். யாருனாலும் அவர் மினிஸ்டர் ஆக்கலாம். செகண்ட் பவர் என்ன அப்படின்னா ஒருத்தங்களை மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆக்கினவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுத்துருப்பாங்க, ஒரு இலாக்காவை கொடுத்துருப்பாங்க. ரயில்வே இல்லை ஃபினான்ஸ் இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரீஅலோகேட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ வந்து பிரைம் மினிஸ்டரால் கொடுக்க முடியும். இது வந்து செகண்ட் பவர். தேர்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு, அவரோட ஒர்க்கு சரியாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நினச்சா அவர் அட்வைஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்க முடியும். இவர் சொல்லி ரிசைன் பண்ணலை அப்படின்னா பிரசிடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவார், நீங்கள் அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவரோட தேர்ட் பவர். ஃபோர்த் பவர் என்னென்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்கும். இந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கை தலைமை தாங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் தான். அவர் தான் அதை லீட் பண்ணி கொண்டு போவார். அந்த டோட்டல் மீட்டிங்லேயும் அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இது வந்து ஃபோர்த் பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஃபிஃப்த் பவர் இந்த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் கைட் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து ஃபிஃப்த் பவர். அண்ட் சிக்ஸ்த் பவர் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் அவரோட பொசிஷனை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களோட எல்லா பவருமே வந்து காலி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து மினிஸ்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் இந்த போஸ்டிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எல்லா போஸ்டிங்கும் வந்து காலி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டரோட லாஸ்ட் பவர். சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாமல் ஒருவேளை இறந்து போயிட்டாலும் கூட இந்த மினிஸ்டர்ஸோட டோட்டல் பவரும் வந்து காலி ஆயிரும். பட் இதே ஒரு மினிஸ்டர் அந்த இடத்துல ரிசைன் பண்ணுறாரு, இல்லை மினிஸ்டர் ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னா
அது வந்து அந்த இடத்துக்கான வேக்கன்சியாக தான் இருக்கும். பட் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் இறந்து போகிறார் அப்படின்னா அந்த டோட்டல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுமே வந்து அவங்களோட பவர் எல்லாம் காலியானதாக தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன். செகண்ட், இன் ரிலேஷன் டு பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டராக வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க, இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பிரசிடெண்ட்டை கன்வே பண்ணுற ஒரே ஆள் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஒருவேளை பிரசிடெண்ட் ஏதாவது டவுட் கேட்குறாரு, ஏதாவது டேட்டாஸ் கேட்குறாரு அப்படின்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து கொடுப்பார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவர் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் கேன் அட்வைஸ் பிரசிடெண்ட் டு அப்பாயிண்ட் சம் அத்தாரிட்டிஸ். சில அத்தாரிட்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம், இல்லை சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கும், இல்லை அப்படின்னா சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, இந்த மாதிரி சம் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி சில முக்கியமான பதவிகளுக்கு அதுக்கான ஆட்களை வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது வந்து அவரோட செகண்ட் பவர். இந்த ரெண்டு பவரும் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் டுவர்ட்ஸ் பிரசிடெண்ட். இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், இப்போ இந்த கூட்டத்தொடர் எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடியணும் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நடக்கும். ரெண்டாவது, லோக்சபாவை கலைச்சிருங்க அப்படின்ட்டு பிரசிடெண்ட்டுக்கு அவரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவரோட ரெண்டாவது பவர். மூணாவது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எல்லாத்தையும் அந்த ஹவுஸில் வந்து அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். இது வந்து அவரோட மூணாவது பவர். இந்த 3 பவரும் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பவர்ஸ். இது போக பிரைம் மினிஸ்டருக்கு வேறு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஹி இஸ் த சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், NITI, நிதி ஆயோக், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்து பிளானிங் கமிஷன் முன்னாடி இருந்துச்சு, திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 2014 நினைக்கிறேன், 2014 அந்த டைமில் நம்ம PM நரேந்திர மோடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த திட்டக்குழு வந்து இதோட இன்னும் ரிஃபைன் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு மாறி இருக்குது. அந்த நிதி ஆயோக்கு இவங்க தான் சேர்மன், இவர் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அவங்கள அந்த ஸ்டேட்டோட வெல்ஃபேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து அவர் தான் டிசைட் பண்ணுவார். அண்ட் இது போக நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸஸ் கவுன்சில், இப்படி நிறைய கவுன்சில்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்மன். அண்ட் செகண்ட், ஹி பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிசைனிங் த ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கைகளை வந்து டிசைட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் வந்து முக்கியமான முடிவுகள் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் எடுப்பார். இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போ பிரைம் மினிஸ்டரோட டெசிஷன் தான் வந்து ஃபைனல். அண்ட் இது போக இவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதால நாட்டில் இருக்கக்கூடிய பல தட்டு மக்கள், அதாவது வேறு லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிடைக்கும். அவங்கள சந்தித்து அவங்களோட நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து இவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பவர். அண்ட் இதுக்கு அடுத்து வேறு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, இவர் தான் அந்த கவர்மெண்ட்டோட ஹெட். இதுக்கு மேலே வேறு என்ன பவர் இருக்கணும்? இந்த அரசாங்கம் இருக்குது, இந்திய அரசாங்கம் அப்படின்னா இந்த இந்திய அரசாங்கத்துக்கான தலைவரே வந்து பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் இதெல்லாம் தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட பவர். அண்டு இதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷனில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 74 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தலைமை தாங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர். இவங்கெல்லாம் வந்து தே கேன் அட்வைஸ் பிரசிடெண்ட் டு டேக் சம் டெசிஷன்ஸ். பிரசிடெண்ட்டுக்கு ஒரு சில அட்வைசஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைசஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அவர் ரீகன்சிடர் பண்ண சொல்லுவார். அவங்க ரீகன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்வைசஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவார். இதுதான் வந்து ஆர்டிகல் 74 இருக்கக்கூடிய விஷயம். தென் ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 75 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வில் பி அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட் அண்ட் ஆல்சோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் பி அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட் வித் த அட்வைஸ் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டரை பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணாலுமே கூட அது வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த டோட்டல் பார்ட்டியோட லீடர் யாரோ அவங்க தான் வந்து ஆப்வியஸாக பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸை பொறுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் ஆர்டிகல் 78 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே சொன்னது அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் பிரசிடெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸையும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும்.
அதில் சப்போஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது, இல்லை அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரசிடெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 78 சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆர்டிகல் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடெண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. எதெல்லாம் அப்படின்னா ஆர்டிகல் 74, 75 அண்ட் 78. அண்ட் ஃபைனலாக சீஃப் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க. நான் பின்னாடி நான் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தத்தில் 6 பேர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸாக இருந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங், பிவி நரசிம்மராவ், அப்புறம் தேவேகவுடா அண்ட் ஃபைனலாக இப்போது நம்ம நரேந்திர மோடி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் வந்து அவர் எப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் அப்படின்னா 1952லேருந்து 56 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. முன்னாடி எர்ஸ்ட்வைல் பாம்பே ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மாகாணத்துக்கு வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து 1977 பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இதுக்கு அடுத்து அப்படியே சரண் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இவர் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்கிறாரு 1967லேருந்து 68 வரைக்கும். அப்புறம் 1970 இந்த ரேஞ்சில் வந்து அவர் உத்தரப்பிரதேஷ்க்கு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் விபி சிங்கும் உத்தரப்பிரதேஷ்காரர் தான். அவரும் எப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அரவுண்ட் 1989, 1990 இந்த ரேஞ்சில் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. தென் பிவி நரசிம்மராவ், இவர் தான் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து வந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து 1991லேருந்து 1996 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இவர் எப்போ ஆந்திர பிரதேஷில் வந்து 1971லேருந்து 1973 வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. தென் தேவேகவுடா, இவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா அண்ட் இவர் வந்து 1996 வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அண்ட் ஃபைனல் நரேந்திர மோடி வந்து 2014 வரைக்கும் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எப்போ இருந்ததுன்னா 2001லேருந்து 2014 வரைக்கும் 4 டைம் வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. அண்ட் 2014க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து நரேந்திர மோடி தான். ஐ ஹோப் இந்த வீடியோவில் பிரைம் மினிஸ்டர்னால் யார், அவரோட ரோல், அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.